வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பிருந்தாவன்ல இருக்க நிதிவனம்ன்ற காட்டுக்கு நடுவுல அமைக்கப்பட்டிருக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலை பத்தி தான். இந்த கோவில் காலை நேரங்கள்ல பக்தர்கள் எல்லாரும் அமைதியா வழிபடுற கோவிலாகவும், இரவு நேரங்கள்ல ரொம்பவும் மர்மங்கள் நிறைஞ்ச கோவிலாகவும் பார்க்கப்படுது. அப்படி இந்த கோவில நடக்கிற மர்மங்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி நிந்திவனம் காட்டு பகுதியில சுவாமி ஹரிதாஸ் அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச கிருஷ்ணரை நினைச்சு பாட்டு பாடிட்டு இருந்தாராம். இவர் ரொம்பவும் தீவிரமான கிருஷ்ண பக்தர்னு சொல்றாங்க. அப்படி இவர் பாடும்போது இந்த காட்டு பகுதிக்கு நடுவுல தான் கிருஷ்ண பகவான் இவருக்கு காட்சி அளிச்சதா சொல்றாங்க. இந்த நிகழ்வு நடந்ததுக்கான அடையாளமா தான் இங்க இந்த கோவில சுவாமி ஹரிதாஸ் கட்டியிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கோவிலில் இருக்க கிருஷ்ணர் சிலையை 3 நிமிஷத்துக்கு மேலே பார்த்த சில பக்தர்கள் கிருஷ்ணர் சிலை அசைகிறதாகவும் சிரிக்கிறதாகவும், இன்னும் சில பேர் எங்ககிட்ட கிருஷ்ணர் பேசினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலப்போக்கில் கிருஷ்ணர் சிலையை 3 நிமிஷத்துக்கு மேலே பார்த்த எல்லா பக்தர்களுக்கும் சித்தம் கலங்கியதாகவும், அவங்க கிருஷ்ணர் மேலே ரொம்பவும் பைத்தியமானதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்தனால கிருஷ்ணர் சிலையை 3 நிமிஷத்துக்கு மேல யாரையுமே பார்க்க விடாம திரை போட்டு மூடிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாருமே 3 நிமிஷத்துக்கு மேல கிருஷ்ணர் சிலையை தரிசிக்க விட்டதே இல்லை. கோவில் நிறுவப்பட்டிருக்கும் நிலப்பகுதியில நீர் வளமே கிடையாது. ஆனா அங்க இருக்க மரங்கள் ரொம்பவும் பச்சை பசேல்னு செழிப்பா காணப்படுறது ரொம்பவும் அதிர்ச்சியா இருக்கு. கிருஷ்ணர் கோவில சுத்தி உள்ள மரங்கள் மட்டும் வளைஞ்சு நெளிஞ்சும் காணப்படுது. இந்த மரங்கள் கிருஷ்ண பகவானுக்கும் ராதா ராணிக்கும் மரியாதை செலுத்தும் விதமா இந்த மாதிரி காணப்படுதுன்னு அங்க இருக்க ஊர் மக்கள் நம்புறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த காட்டு பகுதியை சுத்தி வளரும் துளசி செடிகள் மட்டும் ஜோடி ஜோடியா வளர்றத எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த கோவில்ல நடக்கிற ரொம்ப அபூர்வமான விஷயம் என்னன்னா, இரவு நேரங்கள்ல பகவான் கிருஷ்ணர் இங்க வந்து ராசலீலை அப்படிங்கிற தெய்வீகமான நடனத்தை ஆடுறாரு அப்படின்னு சொல்லப்படுறதுதான். இந்த கோவில் பொதுவாக 6 மணிக்கெல்லாம் நடை சாத்தப்படுது. நடை சாத்துறதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல கிருஷ்ணருக்குன்னு செய்யப்பட்ட சந்தன கட்டில்ல பழங்கள், புடவைகள் மற்றும் வளையல்கள் இதெல்லாம் வச்சுட்டு போவாங்களாம். அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்பொழுது எல்லாமே உபயோகிச்ச மாதிரியும் எல்லா இடத்திலும் இறஞ்சி கிடக்குமாம். இது மட்டும் இல்லாம அந்த காட்டை சுத்தி இரவு நேரங்கள்ல கொலுசு சத்தத்தோட இது வரைக்கும் யாருமே கேட்டிடாத புல்லாங்குழலி இசை கேட்கறதா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த தெய்வீக நடனத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இந்த கோவிலுக்குள்ள 6 மணிக்கு மேல போன எல்லாருக்குமே கண்ணு தெரியாமலும் காது கேட்காமலும் வாய் பேச முடியாமலும் போனதா அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த ஊர் மக்கள் தெரியாம கூட நம்ம இரவு நேரத்துல காட்டு பகுதியை பாத்திரக்கூடாதுன்னு முடிவு செஞ்சு ஒவ்வொருத்தர் வீட்டு ஜன்னல் கதவையும் செங்கலால பூசி அடைச்சிட்டோம்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல 6 மணிக்கு மேல மனிதர்கள் மட்டும் இல்லாம அங்க வாழும் குரங்குகள், விலங்குகள் கூட இரவு நேரத்துல அங்க தங்குறது இல்லையா. இந்த நிகழ்வுகள் உண்மையா நடக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக நிறைய ஆய்வாளர்கள் கேமரா, மைக் இந்த மாதிரி கருவிகளை பொருத்தி புல்லாங்குழல் இசைய பதிவு செய்ய முயற்சி பண்ணாங்க. இவங்க காதுகளுக்கு கேட்ட அந்த இசை எந்த ஒரு கருவிலையும் பதிவாகல. சரி, கேமராவிலையாவது பதிவாயிருக்கா அப்படின்னு பார்த்தா கேமரா பழுதடைஞ்சு இருந்திருக்கு. இந்த விஷயங்களை பார்த்தா ஊர் மக்கள் ரொம்பவும் பயந்து போயிருக்காங்க. இது வரைக்கும் யாராலையுமே சரியான விடை தர முடியாத இந்த மர்மங்கள் நிறைஞ்ச கோவில் இன்னைய வரைக்கும் ஆச்சரியத்தை தருது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை நிறைய பார்க்கணும்னா MK Tech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.